இந்த வறுமை காலத்திலும் இவர் என்ன பண்றார், தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்நாள் கடமையும் இவர் மறவாது செய்து வருகிறார். இப்படி இவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற போது சுந்தரரை பற்றி கேள்விப்படுகிறார். சுந்தரருக்காக இறைவனே ஓலை கொடுத்து அவரை ஆட்கொண்டாரா? அது மட்டுமல்லாமல் சுந்தரரை எப்போ சுந்தரர் பார்க்கணும்னு நினைச்சாலும் சிவபெருமான் சுந்தரர் முன்னாடி தோன்றி அவருக்கு காட்சி தருவாரா? அவருக்காக தூது சென்றிருக்கிறாரா? அவருக்காக குண்டையூர் நெல் கிளாரிடத்திலே நெல்லை கொண்டு கொட்டினாரா? இதையெல்லாம் இந்த வரலாறெல்லாம் கேட்கிறாரு இந்த நாயனார். கேட்ட உடனேயே இந்த சுந்தரர் மீது அளவற்ற பக்தி, அளவற்ற அன்பு வந்துருது. எப்படியாவது சுந்தரரை பார்க்கணும், சுந்தரரோடு வாழணும்னு சொல்லி இவர் இருந்த ஊரில் இருந்து புறப்பட்டு சுந்தரர் இருந்த ஊருக்கு திருவாரூர் ஆகிய இந்த ஆரூருக்கு வந்துடுறாரு. இந்த ஆரூரில் சுந்தரரை தரிசிக்கிறாரு. இறைவனை எப்படி இவர் வணங்கினாரோ, இறைவனுக்கு எப்படி அக்னிஹோத்திரம் எல்லாம் செய்து அந்த மரியாதையோடு அவர் வணங்கினாரோ, அதை போல சுந்தரர் மீது மாறா காதலோடு தீரா பக்தியோடு சுந்தரரையும் வணங்குகிறார். இறைவனுக்கு தரக்கூடிய அதே மரியாதையை சுந்தரருக்கும் கொடுத்து இவர் சுந்தரரோடே வாழ்ந்து வருகிறார். கடைசியில் இவர் இந்த நாயனாருடைய வாழ்நாள் காலம் முடிகிற போது எம்பெருமான் வான வீதியில் காட்சி தந்து இந்த அடியாரை சிவபெருமானுக்கு செய்த மரியாதை